இப்போ எப்படி இருக்கிற குப்பையாக கிடக்குற இந்த இடம் வந்து எப்படி நீட்டாக போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு காரணம் ஒரே ஒரு சின்ன விளக்கமாறு. இந்த விளக்கமாறு ஏன் பச்சையாக இருக்குன்றதையும் பின்னாடி சொல்கிறேன். நல்ல நார்மல் தென்னை மரம் விட இது சூப்பராகவே கூட்டுது. நீங்களே பாருங்கள் எப்படி கூட்டுதுன்னு. எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த இதை வச்சே தான் கூட்டினேன். ஃபுல்லாகவே நீட்டாகிடுச்சு. அது மாதிரி பின்னாடி இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் குப்பை கிடந்துச்சு. ஸோ அதையும் இதை வச்சு கூட்டி பார்ப்போம், கூட்டுதான்ட்டு கூட்டி பார்த்தேன். பரவாயில்ல, நல்லாவே கூட்டுச்சு. இந்த கனமாக கல் இருக்கிற இடத்துல மட்டும் போக மாட்டேன்ருச்சு. மித்தபடி சின்ன சின்ன இலைகள் தூசிலாம் நல்லாவே கூட்டுது. அது என்னென்னா, நான் நார்மல் கூட்டுறதை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கூட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே அதை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எதை வச்சு ரெடி பண்ணோன்றதையும் சொல்லணும் இல்லையா. நெல்லிக்காய் மரம், அரைநெல்லிக்காய், அதோடைய அந்த காம்பு தான் அது. அதோட இலையை வந்து காய வச்சு திருப்பி ட்ரை ஆக்கி செடிக்கே போடலான்னு வச்சுருக்கோம். அது எதுக்காக வெட்டணும் அப்படின்னா, அந்த லாஸ்ட் வீடியோஸில் இடத்த பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து இதை வந்து வளர வச்சு வருதான்னு பார்க்குறதுக்காண்டி சின்ன